ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் 12th முடிச்ச உடனே ஐடி எலக்ட்ரிஷியன் சேர்ந்தோம். ஐடி முடிச்சதும் என்எல்சியில் அப்ரெண்டிஸ் 1 இயர் பண்ணேன். அப்ரெண்டிஸ் முடிஞ்சதும் பல கம்பெனியில் ட்ரை பண்ணேன், வேலைக்கு கிடைக்கல. அதனால் ஊரில் எல்லோரும் போகிற திருப்பூருக்கே நானும் வேலைக்கு போனேன். அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் அங்கே எலக்ட்ரிஷியன் வேகன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதில் நான் செலக்ட் ஆனேன். ஆனால் உடனே ஜாயின் பண்ண சொன்னதுனால நான் 2 நாள் டைம் போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், ரூம்லாம் பார்க்குறதுக்கு கையில் கேஷ் இல்லைன்னு. அதுக்கு அவங்க, உன் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டில் மாடியில் ஒரு போர்ஷன் இருக்குது, அவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், நீ உன்னோட சம்பளம் வந்ததும் மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிங்கண்ணா உடனே வேலையில் ஜாயின் பண்ணிட்டோம். அன்றைக்கி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு போகும்போது சூப்பர்வைசர் என்னையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஒரு போர்ஷனை காமிச்சார். எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே அங்கேயே தங்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தோம். ஒரு வாரத்துலேயே ஷிஃப்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பகல் ஷிஃப்ட்னா ஹவுஸ் ஓனர், சூப்பர்வைசருக்கு நைட் ஷிஃப்ட்டு. அப்படியே மாறி மாறி வந்துருந்தோம். அவர் மட்டும்தான் இருந்தார். ஒரு 10 நாள் கழித்து அவங்க வீட்டில் அவங்க ஊருக்கு போயிருந்த ஒய்ஃப் வந்துருந்தாங்க. ஆனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவங்களாவே மாடி போர்ஷன் வந்து நான் யார் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. நானும் அவங்கள்ட்ட நல்லா பேசினேன். பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாதாம். அதுக்கு காரணம், பைக்கில் போகும்போது ஸ்கிட்டாகி கீழே வந்ததில் வகுத்தில் அடிபட்டுச்சாம். சரியாக கவனிக்காதனால அவரால் குடும்ப வாழ்க்கையில் சரியாக ஈடுபட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு 2 குழந்த. ஒரு பையனுக்கு 5 வயசு, இன்னொரு பையனுக்கு 3 வயசு. ஸ்கூலில் ஆனால் சேர்க்கல. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு ஓகேண்ணா, நம்ம 2 பேருமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமேன்னு. அதுக்கு அவங்க என்னை மறைச்சி பார்த்தாங்க. இல்லை, உங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு தேவை இருக்குது, உங்களை பார்த்தோம் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, உங்கள் ஞாபகமே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க முறைச்சி பார்த்துட்டு கீழே போயிட்டாங்க. 2 நாள் அவங்க என்கிட்ட வந்து சரியாக பேசலை. நானும் ஃபோன் மூலயமா மெசேஜ் பண்ணேன், அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை. 3ஆவது நாள் அவர் ஹஸ்பண்டு நைட் ஷிஃப்ட் போனதும் இவங்க குழந்தைய தூக்கி வச்சுட்டு மாடிக்கு வந்தாங்க. வரும்போதே நல்லா சூப்பராக வந்தாங்க. தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சு, கையில் ஒரு கிளாஸ் பாலோட. என்னன்னு கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, நீ தான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலான்னு சொன்னீங்க, அதான் 2 பேருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வெட்கப்பட்டுட்டு சொல்லும்போது அவங்கள அப்படியே இறுக்கி அணைச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ பால் 2 பேர் மேலேயும் சிந்திருச்சு. அதை அவங்க துடைச்சிட்டு வரேன்னு சொல்லி கோவப்பணம் இழுத்து அதை நானே துடைக்கிறேன்னு சொல்லி நானே என் கையால் எங்கெங்கெல்லாம் பால் இருந்துச்சோ அவங்க அங்கங்கெல்லாம் தொட்டு அப்படியே துடைச்சி விட்டோம். கையால் துடைச்சோம் பார்த்தாமல் என் உதட்டாலையும் துடைச்சோம். அதில் அவங்களுக்கு ஆசை அதிகமாகி என்னை கீழே தள்ளி என் மேலே ஏறி அவங்க வேகமாக என்னை மொட்டை உரிக்க ஆரம்பித்தாங்க. மொட்டை உரித்து முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த அளவு அவங்க ரொம்ப அதுக்காக ஏங்கியிருந்தாங்க. நானும் அவங்களோட விருப்பத்துக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால டெய்லியும் நம்ம இதுமாரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு. அப்போ 5 வருஷமாக நான் அங்கே வேலை பார்க்குறேன். 5 வருஷமாக எனக்கும் அவங்களுக்கும் நல்ல புரிதலோட குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு. இது எதுவுமே அவர் கணவருக்கும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.